அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக இன்றைக்கி மாவட்ட அலுவலகத்தில் இன்றைக்கி நீர்மோர் பந்தல் தொடங்கியிருக்கிறோம். இந்த கோடை வெயிலை தணிக்கின்ற வகையில் இந்த பகுதியில் வருகிற மக்களுக்கு, குறிப்பாக பெரிய ஆஸ்பத்திரி, இங்கே தான் பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, அரசு மருத்துவமனை. இந்த மருத்துவமனை மற்றும் இந்த பகுதியில் போக்குவரத்து போய்கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சியாளர் உலகத்தை நோக்கி போய்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தாகத்தை தணிக்கின்ற வகையில் இன்றைக்கி எங்களுடைய மாவட்ட அலுவலகத்தில் எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள், நம்முடைய பாராளுமன்றத்துடைய வெற்றி நாயகன் டாக்டர் மக்களின் மருத்துவர் டாக்டர் சரவணன் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டிருக்காங்க. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் காலம் தொட்டு இந்த கழகம் 1972 தொடங்கியது. தொடங்கப்பட்ட காலம் தொட்டு தொடர்ந்து 52 ஆண்டு காலமாக மக்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் தான் நடந்து வருவாங்க. பணக்காரெல்லாம் காரில் போயிடுவாங்க, யாரும் நடந்து வர மாட்டாங்க. எனவே அந்த மாதிரி ஏழை மக்களுக்கு தாகத்தை தணிக்கின்ற வகையில் புரட்சித் தலைவர் காலத்திலும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் தொடர்ந்து 52 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நற்பணியை, மக்களுக்கான பணியை, மக்கள் சேவையை மகேசன் சேவை என்ற அடிப்படையில் நிறைவேற்றி வருகிறோம். இந்த ஆண்டும் எங்களுடைய கழக பொதுச்செயலாளருடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்படுகிறது. மதுரை மாநகரில் இன்றைக்கி தொடங்கியிருக்கோம். இதுக்கடுத்து எங்களுடைய மேற்கு 6ஆம் பகுதி கழகத்தில் அது இருக்கிற 3 வார்டுகளிலும் இன்றைக்கி நான் இங்கே இருக்கிற நிர்வாகிகளோடு சேர்ந்து அங்கே போய் தொடங்கி வைக்க இருக்கணும். இதுக்கடுத்து நாளைய தினம் பழங்காநத்தத்தில் நம்ம மேற்கு 3ஆம் பகுதி கழகத்தின் சார்பாக அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே அருமை தம்பி பழங்காநத்த ராஜாராம் அவர்கள் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. மற்றும் பகுதி செயலாளர் கவுன்சிலருமான PK கருப்பசாமி அவர்கள் இன்றைக்கி ஏற்பாடு செஞ்சாங்க. இப்படி தொடர்ந்து மதுரை மாநகரில் பல்வேறு பகுதிகளில் திறக்க இருக்கிறோம். நடந்து முடிஞ்ச தேர்தலில் பல இடங்களில் வாக்காளர்கள் அதிகமாக விடுபட்டு போயிட்டாங்க குற்றச்சாட்டு எல்லாரும் வச்சாங்க. உண்மையிலே அது விடுபட்டிருக்கு. பொதுவாக தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு இது என்ன மெத்தன போக்குன்னு சொல்வதா இல்லை என்னன்னு தெரியல. மதுரை மாவட்டத்தில் தான் அந்த மாதிரின்னா எல்லா மாவட்டங்களிலும் இது இருக்குது. குறிப்பாக இது கடந்த காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களும் தங்களுடைய அந்த பூத்து சிலிப்புகள், வாக்கு சீட்டுடைய அடையாள எண்ணை அந்த வாக்காளர்களுக்கு கொடுப்பது வழக்கமானது. இது தேர்தல் ஆணையம் தடை செய்தது. யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள். எனவே கொடுக்காத அடிப்படையில் அரசு அலுவலர்களை கொண்டு இங்கே இருக்கிற அந்த பணியாளர்கள், அதாவது அடிமட்ட பணியாளர்களை கொண்டு இந்த பணியை நிறைவேற்றி வருகிறார்கள். இப்போ என்னென்னா முன்னாலேயெல்லாம் அவங்க அரசு ஊழியராக இருப்பாங்க. இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுன்னா, தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில் ஒப்பந்த பணியாளர்கள் தான் அதிகமாக போடப்பட்டிருந்தனால அவங்க யாரும் இதில் கவனம் செலுத்தலை. இதை கொடுத்துருக்காங்கன்னா நான் 50%, 52, 55, 60% தான் வாக்காளர்களுக்கு அந்த அடையாள முகவரி போயிருக்கு. வருகிறவர்களுக்கு எந்த இடத்துல பாகத்தில் வாக்காளர் அடையாள எண் எங்கே இருக்குது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்யணும். மறுபடியும் இந்த பூத்து சிலிப்பானது அரசியல் இயக்கங்கள் கொடுக்கலாம் என்ற ஒரு முறையை கொண்டு வர வேண்டும். அப்படி கொடுத்தா தாராளமாக எல்லாருக்குமே கிடைத்துவிடும். வாங்கியிருக்கவங்க அப்படியே வந்துடுவாங்க.
எனவே அப்படி ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்றது இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க எப்படி சொன்னாலும் பாஜக என்ன சொல்றாங்கன்னா எங்க கட்சிக்காரங்களுடைய அந்த வாக்காளர்களை திட்டமிட்டு தூக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு இதை சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த அதி புத்திசாலி இருக்காருல்ல, பேசுனார்ல, பேட்டி கொடுத்துரு, அதி புத்திசாலி, ஐபிஎஸ் படித்தவர், இது என்னைக்கு சொல்லியிருக்கணும்? எங்க வாக்காளர் சாபிதா தேர்தல் ஆணையம் கொடுத்து எங்களுக்கெல்லாம் 3-4 முறை கொடுத்துட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முதல்ல கூட திருத்தப்பட்ட வாக்காளர் படிவம் கொடுத்தாங்க. அதை பார்த்துருக்கலாம். அது குறிப்பாக பாரதிய ஜனதாவுடைய வாக்காளர்கள் மட்டும் விடுபட்டிருக்காங்கன்னு சொன்னால் இது எதையோ குறிக்கிறது. நாங்கள்லாம் சொல்லி வந்தது தான் அது குறிக்கிறது என்று நான் கருதுகிறேன். எனவே தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதாவுடைய தலைவர் வந்து எதுக்காக அப்படி சொன்னார்? அது தேர்தல் அன்னைக்கு அதை சொல்கிறாருன்னா தன்னுடைய இந்த தேர்தலில் மறைமுகமாக தனக்கு வந்து சரியான வாக்குப்பதிவு தனக்கு கிடைக்கல, தன்னை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க என்ற அடிப்படையில் தான் அந்த ஒரு தொகுதியிலே 1 லட்சம் வாக்குகள் விட்டு போயிருக்குன்னா இவரே அவரை வாக்கு இது மாதிரி கொடுத்த வாக்காளர் படிவம் சரியில்லை, பலருடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குன்னு ஏற்கனவே கொடுத்துருக்கணும். எதுக்கு முந்தி கொண்டு சொல்கிறாரு? நான் கேட்குறேன், அவங்க அவர் சொன்னவரை இதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை. பொதுவாக ஒருத்தர் ஒரு குறைபாடு சொல்கிறாருன்னா அதனுடைய உண்மைத்தன்மை தமிழகத்தில் தெரியணும். நான் கேட்குறேன், இவர் வந்து ஒரு ஒரு ஃபோன்லவே வந்து பேசுனதை மறைமுகமாக அது யாருக்கும் தெரியாமல் பேசுனதை டேப் பண்ணி வெளியிடக்கூடிய திறமை படைத்தவர். 2வது, தமிழ்நாட்டில் நிறைய ஊழல்கள் நடந்திருக்கு என்னன்றது எல்லாமே வெளிக்கொண்டு வந்து யாருக்கும் தெரியாதெல்லாம் நான் சொல்லி கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவர். இந்த வாக்காளர் படிவத்தில் மட்டும் பாரதிய ஜனதா வாக்காளர்கள் விட்டு போயிருக்காங்க, இந்த ஒரு தொகுதியில் இதான் விட்டு போயிருக்காங்கன்னா மற்ற தொகுதியிலாம் என்ன ஆச்சு? மற்ற தொகுதியில் இதே மாதிரி போயிருக்கா என்பதை ஒரு மாநில தலைவர் சொல்லணும்ல. எல்லா இடத்துலையும் திட்டமிட்டு நீக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முதல்ல சொல்லியிருந்தார். ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்பாக சொல்லியிருந்தாருன்னா கூட நம்ம அவரை வந்து அந்த அவர் சொன்ன வார்த்தைகளை வந்து சொன்னதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இது எதுக்காக சொல்லியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வேற, இவர் கேரளாவுக்கு போகிறாரு, கர்நாடகத்துக்கு வேற போகிறாரு. அவரை போய் ஓட்டி நீ அவரவே பெரிய ஆளாக்கி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் எங்கிட்ட அவரை வர பற்றி கேட்டு மற்றதை பேசுங்கப்பா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.